வாங்க மக்களே, சிரிச்சு 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 சமைக்கலாம். தகுத 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 தில்லாலே தில்லால தகுத தில்லாலே. இருக்கு தண்ணி. கோவளம் வந்திருக்கும் மக்களே, கோவளம் மீன் வாங்க போறோம். கோவளம், ஆமா. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பார்த்தாதான் தெரியும். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு வந்து ஒரு கேரளா டிஷ். ஆமா, செய்ய போறோம். ஆமா. அது வந்து மீன் பொளிச்சல். மீன் பொளிச்சல். ஆமா, மீன் பொளிச்சது. மீன் பொளிச்சது. மீன் அவிச்சது, மீன் பொளிச்சது. மீன் வாங்கணும். அங்க இருக்கு கடை. இப்படி போய் போலாம். போ போ போ. தண்ணியா இருக்குல்ல. மீசை இறால். அவன் இந்த மீன் பொழிச்சது, இதுக்கு வந்து என்ன மீன் யூஸ் பண்ணுவாங்க? அதுக்கு மலையாளத்துல பார்த்தோம்னா அது வந்து ஒரு மீன் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். எங்க போறோம்? யாரும் வரவே இல்லை. இப்பதான் போறாங்களா? ஒண்ணு மட்டும் போதும் தலை. இது மட்டும் கேள்வி. ஒண்ணு மட்டும் போதும். சின்னதா எதுனா? சின்னதா. சின்னதானா சின்னதா. சின்னதானா இந்த சின்னதா? எது இது சின்னதா, இது சின்னதா? சரி ஐயா, கிளம்புறோம். கண்ணாடி சார் அது நம்ம முடியா அப்படி இருக்கு. அந்த இயற்கை மட்டும் பாருங்க, செம்மையா இருக்கு. கண்ணம்மா 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 மீன் வாங்க பொல்லம்மா, மீன் வாங்க பொல்லம்மா, பீச்சு கட்டா பொல்லம்மா. சொல்லம்மா சொல்லம்மா என்ன வேணும் சொல்லம்மா, அத்தம்மா அத்தம்மா பெத்த போன முத்தம்மா. பாட்டு பண்ணா நின்னு. ஐயோ முட்டை. சரி மக்களே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கரைச்சி மீன் ஃபுல்லா அப்படியே முன்னுக்கு பின்னுக்கு கீழுக்கு மேலுக்கு வாய்க்கு கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு எல்லாத்துக்கும் ஒரு தடவை தடவிட்டு அப்புறமா என்ன பண்ணுவோம்? அதை தூக்கி அழகா தவா மேல போட்டு அப்படியே மேலேயும் இல்லாம கீழே இல்லாம சைட்லையும் இல்லாம. இலவுல வைக்கணும்னா இலவுல இப்ப இல்ல, நான் சொல்றேன் மக்களே. மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் மக்களே. ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் போட்டு. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். சும்மா ஒரு சிட்டுக்கு போடலாம். உப்பு தேவையான அளவு. எனக்கு அதுதான் புரியல. எல்லா யூடியூப் சேனல்லையும் தேவையான அளவு சொல்றானுங்க. அவங்க ஒரு ஸ்பூன் வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்பூன் நம்ம கிட்ட இருக்காதுல்ல, அதனால நானும் தேவையான அளவு போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போட்டுக்கலாம் மக்களே. டப்பா வாங்கியிருக்கோம் மக்களே. டப்பா யூடியூப் சேனலுக்காக 5 டப்பா. ஆனா இது பார்த்தா எப்படி தான் இருக்கு. இந்த லேபுலாம் போனா யூரின் டப்பா கொடுப்பாங்கல்ல, அந்த டப்பா மாதிரி. டாக்டர்
இப்படிதானே கொடுப்பாங்க யூரின் டெஸ்ட்டுக்கு. ஐயா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை இருக்கு மக்களே. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, ஏன்னா எண்ணெய் எதுக்குன்னா அப்பதான் மீன் நல்லா ஊற்றும். எண்ணெய் கொஞ்சம் அப்படிதான் உண்மை, அதுதான் நெசம், அதுதான். தண்ணி வந்து ரொம்ப இது பண்ணிக்கலாம்ல. ஸ்ரீநாத் இருந்தானா அவனும் குழம்பி சம்பந்தமே இல்லாத பேசி என்ன. ஓகே மசாலா இன்னும் போதும் போதும் போதும். ஊர்க்கா நீங்க வாங்கின வந்தாலும் ஊர்க்கா மாதிரி தான் இருக்கு. இதுவும் ஊர்க்கா ஸ்மெல். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை என்ன பண்ணுவோம், எடுத்து அப்படியே மீன் மேல அப்படியே இப்படி தடவி வைப்போம். அது உங்களுக்கு என்ன கஷ்டமோ பார்ப்பாங்கய்யா. ஒரு நாள் நமக்கான காலம் வரும், நம்மள எல்லாரும் பார்ப்பாங்க. இது இதுல மட்டும் இல்ல, இந்த சினிமா யூடியூப் இதுல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துலயும் அப்படிதான். நம்ம ஒழுங்கா வேலையை பார்த்தோம்னா வச்சுக்க, இந்த வேலைக்கு உண்மையான உழைப்பு கொடுத்தோம்னா வச்சுக்க, இந்த உலகமே நம்ம உண்மைதான். அது நம்ம உண்மையான உழைப்பு ஒரு வேலைக்கு கொடுத்தோம்னா இந்த வேலை நம்மள எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். உள்ள தலை மட்டும் ஆடுது வேறு. என்ன மீன்? பாறை தானே? பாறை பாறை. நீ இந்த கிட்ட பேச விரும்புறியா? பேசு ஜோசா மாமா, சீக்கிரமா உங்க வயிற்றுல போமா. ஐயோ ஆனந்த், அந்த இடத்துக்கு போயிடுமா? ஏன்பா? இரும்பு போடுன்னு போடுதுடா. சரி ஓகே, மாத்திடலாம். கேஸ் வை. சி தவா வீடா? இருடா கேஸ் இருக்குதா? சாமி கும்பிடு. கேஸ் இன்னொன்னு இருக்கு. எல்லாரும் இருக்கிறப்ப இடுப்பு இல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நல்லா சொல்லுங்கம்மா, நானும் சொல்லி அழுத்து போச்சு. ஏய் அதான் நல்லது. கறி இது வச்சுக்கணும். நீ தடவைக்க. சூடாயிடுச்சு மக்களே. எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். உன்னையா எண்ணெயா வாங்கிட்டு வந்த எண்ணெயை போட்டுக்கலாம். ஓகே, வந்து மசாலா தடவை பாறையை எடுத்துக்கலாம். மசாலா தடவை பாறையா? வேற உன்னை தூக்கு மேடையில ஏத்த போறோம். லாஸ்டா என்ன மாமா கிட்ட பேசணும்னா பேசிக்கோ. என்ன பேச விரும்புறியா? இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாங்க. தலைய மட்டும் ஆடு மகளே. போட்டுக்கலாம், மீன் போட்டுக்கலாம். வாழை பிடிச்சி தூக்கிப்போம். இதுக்குதான் வாழை வந்து வெட்டாம வாங்கிட்டு வந்தோம். அப்படி என்ன பண்றோம், அழகா இந்த வாழை, ஏன்னா இதை வந்து கரண்டி வச்சு திருப்பினா மூஞ்சில என்ன பண்ணும், அதனால வாளோட வாங்கிட்டு வந்தா அப்படியே அழகா திருப்பி வெட்டிக்கலாம். ஏ ஜோசி, மீனுக்கு போய் ஜொல்லு ஊத்துது பாரு. மீனுக்கும் ஜொல்லு ஊத்துதா? நம்மள பார்த்தா இல்ல அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஊத்தும். நண்பன் ஸ்ரீநாத் இல்ல, அதோட டேஸ்ட்ல மீனுக்கே ஜொல்லு ஊத்துது. இருந்திருந்தா மீனே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ அலாட்டாய்க்கடா. மீன் என்ன பண்ணும், 90% வந்து ஃப்ரை பண்ணி, ஓகே, மிச்சம் இருக்க 10%ல வந்து நம்ம மசாலா சேர்த்து அப்படியே வாழையில போட்டு முடிச்சு திரும்ப பொரிச்சு சாப்பிடலாம். ஏன்டா பரோட்டா ஊத்துற மாதிரி ஊத்துற? இருறா ஒரே நிமிஷம் இருறா. நீ பரோட்டால போன வாட்டி ஊத்தி அந்த வீடியோ போய் பாருங்க மக்களே. உண்மையா சொல்லணும்னா செம்மையா இருக்கும் அந்த வீடியோ. மக்களே
ஒரு வழியா பாறை வெந்துருச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், அடுத்தது அந்த கிரேவி செஞ்சு இந்த கிரேவில இவனை நடுவுல வச்சு ஓயில போட்டு கட்டி திரும்ப இவனுக்கு ஃப்ரை பண்ண போறோம். நீ வாடி, நீங்க என் வயிற்றுலதான் உனக்கு வந்து கல்ற கட்ட போடுறவா. இருக்குது எண்ணெய் மட்டும் ஊத்திக்கோ. கொஞ்சமா ஊத்து முட்டை. வாழ ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் ஊத்து. அப்படியே ஊத்துறாடி, அப்படியே ஊத்துறா. போதும் போதும் போதும். போட்டுக்கலாம் மக்களே. வெங்காயம் போட்டுக்கலாம் மக்களே. போடு, டக்குனு போடு, டக்குனு போடு. மக்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி அதை லைட்டா சேர்த்துக்கிட்டோம். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மக்களே, நீங்க எங்க வாங்கினாலும் இந்த கிச்சன் செஃப் வாங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரியே இல்ல, லைட்டா அது கூட தொட்டு சாப்பிடலாம். ஊறுகாய் மாதிரி இருக்கு. மிளகாத்தூள். மக்களே, மக்களே மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மக்களே. ஏய் ஜோசி, மக்களே ஒரு தப்பு பண்ணிட்ட மக்களே. உப்பு போட மறந்துட்டேன். எப்ப போட்டா நான் உப்பு மக்களே, உப்பு போட்டுக்கலாம் மக்களே. மக்களே, இலைய டோஸ்ட் பண்ணிட்டு நடுவுல மசாலா வச்சுட்டு அது மேல மீனை வச்சுட்டு மீனுக்கு மேல திரும்ப மசாலா வச்சுட்டு இப்ப வந்து வாழை இலை போட்டு வாழை நாரை போட்டு கட்டிட்டு இருக்கோம், பேக் பண்ணிட்டு இருக்கோம். பாறைய வாழை இலையில வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன ஆகுனா, இப்போ இந்த வாழையை நல்லா ஸ்டீம் ஆகும். மூடி போட்டு மூடிடலாம். மூடி இல்லை, அப்படியே ஸ்டீம் பண்ண போகணும். மக்களே பாருங்க, அப்படியே என்ன பண்ணுவோம், இவனை தூக்கி திரும்ப இலையில போட்டு பிரிச்சு ஒரு பிரிச்சிடும். என்ன பண்ண போறோம், பிரிச்சு பிரிப்போம். மக்களே, ஒரு வழியா சமைச்சு முடிச்சாச்சு. ஆமா, இப்ப என்ன பண்ண, அழகா ஜோஸ் என்ன பண்ண போறாரு, கேக் கட் பண்ற மாதிரி அந்த மேல அந்த நாரெல்லாம் கட் பண்ணி எடுக்க போறாரு. செமையா வந்திருக்கு, பயங்கரமா செம மசாலாவா. 2 பேர் இருக்குமா? ஆஹா, பாருங்க மக்களே, லைட்டா
மக்களே செம்மையா இருக்கு. நீங்களும் வீட்டில் எல்லாம் எங்கன்னா வெளியே போனால் ட்ரை பண்ணி பாருங்க. வேற எதனா ஃபுட் எதனா நாங்கள் ட்ரை பண்ணோம்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒரு வியூஸும் முக்கியம், உங்களோட ஒரு ரிவ்யூஸும் முக்கியம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சொல்லு. வீடியோ எடுக்கிறதுக்காக நீங்க இருந்தோம், அங்கேயே போயிடும். அங்க போய் சாப்பிட்றோம். இப்படி செம்மையா இருக்கிறா ஜோசி. சொன்னல பாத்தியா அந்த இது சவுக் சவுக்கு சாப்பிட்டே போயிடலாம்டா.